ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைந்தால் அது சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இது என்ன பண்ணுங்க? இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் விளங்கும். சரி, இப்போ மூவகை மொழி அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகையாக அவை அமையும். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம். தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன. நன்னூல் 260வது பாடலில் அது குறிப்பிட்டிருக்கிறாங்க மூவகை மொழியை குறித்து. சரி, அடுத்து பாருங்கள். தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். தனித்து நின்று பொருள் தந்தால் தனிமொழி. கண், படி, எடுத்துக்காட்டு பகாபதம். கண்ணன் படித்தான், பகுபதம். இப்போ தனிமொழி உங்களுக்கு புரியும். சரி, அடுத்து பாருங்கள். தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அதற்கு பேர் தொடர்மொழி ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்களேன். கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். இதெல்லாம் தொடர்மொழியே எடுத்துக்காட்டு. சரி, அடுத்து பாருங்க. பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்தால் அது பொதுமொழி எனப்படும். தனித்து நின்று ஒரு பொருள், தொடர்ந்து வந்து வேறொரு பொருள், இப்படி கொடுத்தா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாய் அமைந்தால் பொதுமொழி எனப்படும். அது என்னதுங்க? பொதுவாய் அமைந்தால் பொதுமொழி எனப்படும். ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்தால் அது பொதுமொழி. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். 8 என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். இவையே எண் கூட்டல் தூ எனவும் வேம் கூட்டல் கை எனவும் தொடர்மொழிகளாக பிரித்து நின்று என், எல்லை, உன், வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை இருமொழி பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது. இப்போ பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயராவது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வந்தால் அதற்கு பெயர் தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல். சரி, விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் என்னென்ன? வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். இப்போ வினையடி, விகுதி, தொழிற்பெயர் பாருங்க. வினையடி நட, விகுதி தல், தொழிற்பெயர் நடத்தல். வினையடி வாழ், விகுதி கை, வாழ்க்கை, தொழிற்பெயர் வாழ்க்கை. வினையடி ஆள், விகுதி அள், தொழிற்பெயர் ஆளல். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். நடை என்பது வினையடி. நடை, நடத்தை, நடத்தல். இது எடுத்துக்காட்டு. எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வந்தால் எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு நடவாமை, கொல்லாமை. நடவாமை, கொல்லாமை. முதல்நிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு தட்டு, உரை, அடி. இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்ற பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயர்களாக ஆகின்றன. இப்போ நல்லா பாருங்கள். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. இவை விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர்களாகும். கவனித்து பாருங்கள். தொழிற்பெயர் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். தொழிற்பெயர் கெடுதல். முதல்நிலை தொழிற்பெயர் எது? கெடு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் கேடு. சரி, அடுத்து பாருங்க. தொழிற்பெயர் சுடுதல். முதல்நிலை தொழிற்பெயர் சுடு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் சூடு. சரி, அடுத்து பாருங்க. வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து
வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிந்தால் வினையாளனையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 3 இடங்கள்லையும் வரும், 3 காலங்கள்லையும் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமியாழ்வார். பொறுத்தார் பூமியாழ்வார். தொழிற்பெயருக்கும் வினையாளனும் பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ தொழிற்பெயர் வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். வினையாளனையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழிற்பெயர் காலம் காட்டாது, வினையாளனையும் பெயர் காலம் காட்டும். தொழிற்பெயர் படர்க்கைக்கே உரியது, வினையாளனையும் பெயர் மூவிடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல். தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர் பாடியவள் படித்தவர். பாடியவள் படித்தவர். நன்றி.